ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தேஜா சஜா நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அனுமன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஏன்னா இங்கே இந்த படத்தை வந்து டப் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலவே இந்த படத்தை வந்து யாருமே பெருசாக கண்டுக்கிடலை. அதே மாதிரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமன் படத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. ஆனால் மற்ற இடங்கள்ல இந்த அனுமன் படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. அதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அந்த படத்தை வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த படத்தை வந்து வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் தான் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் யாருனாச்சும் இந்த அனுமன் படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அனுமன் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ZEE5 அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த அனுமன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ZEE5 வந்து வாங்கியிருக்காங்க. எப்போ ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2nd வீக் அப்படி இல்லைனா மார்ச் 3rd வீக், அதாச்சும் மார்ச் 8 அப்படி இல்லைனா மார்ச் 15ஆம் தேதி இந்த அனுமன் படத்தை ZEE5ல ப்ரீமியர் பண்ணுவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தை வந்து ZEE5ல ப்ரீமியர் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் டப் பண்ணி ZEE5ல ப்ரீமியர் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே ZEE5 தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அனுமன் படத்தை ஓடிடியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.